தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இல்லை எளிய மக்களுடைய வறுமை என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, அவங்களுடைய உரிமை என்ன அப்படின்றது தெரியாது. அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் என்னவோ அதை மட்டும் இப்போ ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கிறாங்களோ அந்த படம் எடுக்கும்பொழுது எப்படி ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதை வசன திரைப்படம் இயக்கம் பண்ணுறாரோ அதை செய்யுங்க அப்படின்னா செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. இன்னமும் வந்து மக்கள் பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்க களத்தில் வந்து செய்யணும், களத்தில் பார்க்கணும். மக்கள்னா யார், அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களால என்ன செய்ய முடியுது, என்ன வரல. இப்போ இன்னமும் வந்து அடிப்படை சாலைகள் மின்சாரம் போகாத ஊர்கள்லாம் எத்தனையோ ஊர்கள் இருக்கு. அப்படியே அந்த மாதிரி சிக்கல்களை வந்து இவங்க சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம நான் வந்த உடனே முதல்வர் ஆயிடுவேன், வந்த உடனே இப்போ நீங்க எடுத்துக்காட்டு பாருங்க, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆயிடுச்சு. இந்த ஓராண்டுகள்ல இன்னமும் வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டேன்றாரு, இன்னையும் மக்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு. அப்படி இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னா நான் வந்து பனையூர்ல தான் இருப்பேன், பனையூரை தாண்டி நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னா இது எப்பேற்பட்ட இவர் வந்து ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், இடதுசாரி அரசியலை பேசணும் அப்படிங்கிறாரு. கார்பரேட் அரசியலை தான் இவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா?